போன வீடியோவில் லோட் பேலன்சர்னா என்ன, அதோடைய டைப்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒவ்வொன்றா பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சரில் ஒரு டைப்பு கிளாசிக் லோட் பேலன்சர், அதை எப்படி ரியல் டைமாக நம்ம AWSல கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அமேசான் வெப் சர்வீஸில் எப்படி ஒரு லினக்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு உள்ள எப்படி ஒரு அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தெரியலன்னா நம்ம 6வது மற்றும் 9வது கிளாஸஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் 2 EC2 இன்ஸ்டன்ஸ் பார்க்குறீங்க சரிங்களா. இந்த ரெண்டுமே நான் லினக்ஸ் இமேஜை வச்சு கிரியேட் பண்ணது. அந்த லினக்ஸ் இமேஜுக்கு உள்ள நான் ஒரு அப்பாச்சி சர்வரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் சரிங்களா. கரெக்டாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல லினக்ஸ் அப்பாச்சி சர்வர் 1க்கு உள்ளே போகிறேன். ஸோ நான் அந்த நேமில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியா கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்ரஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த பப்ளிக் அட்ரஸை காப்பி பண்ணி அடுத்த ஒரு டேபில் போடுற டெஸ்ட் பேஜ். ஸோ இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அடுத்தது 2வது இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே போகிறேன். 2வது சர்வருக்கு உள்ளே போயிட்டு அதே மாதிரி அந்த அட்ரஸை காப்பி பண்ணி அடுத்த ஒரு டேபில் போட்டு பார்க்குறேன். எனக்கு அதே டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஒரு தடவை அட்ரஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 18173 முடியுது. அதே மாதிரி இதிலும் 18173 முடியுது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2 இன்ஸ்டன்ஸுக்குள்ளேயும் அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 சர்வரையும் நாம் புட்டியில் கனெக்ட் பண்ணி அந்த புட்டியில் இருந்து இந்த டெஸ்ட் பேஜை மாடிஃபை பண்ண போகிறோம் சரிங்களா. புட்டியிலிருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலன்னா 7வது சாப்டரை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் 1வது சர்வருக்குள்ளே இருக்கிறேன் சரிங்களா. இப்போ sudo suன்னு போட்டு ரூட் யூஸராக மாறிக்கோங்க. அப்படி மாறினா மட்டும்தான் நம்ம அப்பாச்சி சர்வரில் எல்லா செட்டப்போ இல்லைனா ஃபைல் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். இப்போ cd /var /www /html டைப் பண்ணி கரெக்டாக அப்பாச்சி எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதுக்குள்ளே வந்துடுறோம் சரிங்களா. இப்போ index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கான கமாண்டு vi index.html. அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு vi எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வெல்கம் டு சர்வர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு HTML சிண்டெக்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த சிண்டெக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ண பிறகு இப்போ நீங்கள் டெஸ்ட் பேஜை லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சர்வர் 1, அதாவது ரூட் ஃபோல்டரில் உள்ள index.html சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால சர்வர் 1 மாறிடுச்சு. சர்வர் 2ல் நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மாறல. அதனால நான் சர்வர் 2ல சேஞ்ச் பண்ணணும். ஸோ புட்டியை திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சர்வர் 2க்கு உள்ளே போய்க்கிறேன். அங்கே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு கரெக்டாக என்னுடைய டைரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது cd /var /www /html. ஸோ இதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். நாம் கரெக்டாக அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். vi index.html கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்போ இண்டெக்ஸ் ஃபைலை சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இதில் சர்வர் 1க்கு பதிலாக சர்வர் 2 அப்படின்னு நேமை ரீசேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு vi எடிட்டரில் எனக்கு தேவையான ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எரர் த்ரோ பண்ணுது. இதற்கு அர்த்தம் என்னென்னா நாம் ரூட் யூஸராக மாறலை. ரூட் யூஸராக மாறினா மட்டும்தான் இந்த மாதிரி எரர் வராது. ஸோ நான் வெளியே வந்துட்டு திரும்ப sudo suன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு திரும்ப இண்டெக்ஸ் ஃபைலை சேஞ்சஸ் பண்ணி அதே நோட் பேடில் உள்ளதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி இப்போ சேவ் பண்ணிங்கன்னா சர்வர் 2லேயுமே உள்ள இண்டெக்ஸ் ஃபைலு சேஞ்சஸ் ஆயிரும். செக் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், சர்வர் 2ல் உள்ள இண்டெக்ஸ் ஃபைலு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. சர்வர் 1லேயும் மாற்றிட்டோம், சர்வர் 2லேயும் மாற்றிட்டோம். இப்போ தான் நீங்கள் கிளாசிக் லோட் பேலன்சர் கான்செப்டுக்கு உள்ளேயே வாரீங்க. எப்படி கிளாசிக் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறது, எப்படி இந்த சர்வரை உள்ளே லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். கிரியேட் லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் காட்டுது. நாம் கிளாசிக் லோட் பேலன்சர் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கீழே வாரீங்க. கீழே வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு லோட் பேலன்சருக்கு ஒரு நேம் கேட்கும். சரி, நான் CLB அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். CLB டெஸ்ட் அப்படின்னு சொல்லி லோட் பேலன்சர் நேமை வச்சுட்டு
போர்ட் நம்பர் 80 பை டிஃபால்ட் ஆட் ஆகிக்கும். அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் என்ன வேணும்னு சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி அந்த இன்ஸ்டன்ஸ் உள்ள செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கான்ஃபிகர் ஹெல்த் செக் அப்படின்னு சொல்லி ஒரு 4th ஸ்டெப்பு வரும். ஸோ அதில் தான் நீங்கள் கவனமாக நம்மளுக்குள்ள லிங்கை கொடுக்கணும். ஸோ index.htmlங்கிற ஃபைலு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கிடணும். திரும்ப ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் இன்டர்வல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக 5:30 வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்தது என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த கிளாசிக் லோட் பேலன்சரில். ஸோ 2 இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். டேக் எதுவுமே கொடுக்கல, சும்மா எம்டியாக கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னுடைய கிளாசிக் லோட் பேலன்சர் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாசிக் லோட் பேலன்சர் கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வருது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸும் அவுட் ஆஃப் சர்வீஸுங்கிற ஸ்டேட்டஸில் இருக்குது. அதாவது இன்ஸ்டன்ஸை நான் கிளாசிக் லோட் பேலன்சரில் ஆட் பண்ணிவிட்டேன், ஆனால் இன்னும் இன் சர்வீஸில் வரல. இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது எப்படி இன் சர்வீஸ்னு மாறும்னா, நம்ம ஹெல்த் செக்கப்புக்காக CLB கிரியேட் பண்ணும்போது நாம் index.html ஃபைலை டினோட் பண்ணிடணும். ஸோ இந்த லோட் பேலன்சரில் இருந்து இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு போய் பார்க்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரிக்வஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மாறும். சரி, அது கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணி அதில் டிஎன்எஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம கிளாசிக் லோட் பேலன்சரை இந்த டிஎன்எஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்னொரு டேப்பில் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு பார்க்குறீங்க. இப்போ என்ன ஆகுது, கான்ட் ரீச் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது என்ன இன் சர்வீஸ்ன்னு சொல்லி மாறலை, அதனால இந்த எரர் வருது. இன் சர்வீஸ்னு ஆன பிறகு நான் இந்த வீடியோவை திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 2 இன்ஸ்டன்ஸும் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ மாறின பிறகு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் போயிட்டு டிஎன்எஸ் நேமை காப்பி பண்ணி புதுசாக ஒரு டேபில் போட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சர்வர் 1. அதாவது இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணுதுன்னா, லோட் பேலன்சருக்கு வர்ற ரிக்வஸ்ட்டை சர்வர் 1க்கு இப்போ இந்த தடவை அனுப்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வர் 2ன்னு மாறுது. அதாவது 2வது டைம் சர்வர் 2க்கு மாறுது. ஸோ இப்படி நீங்கள் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொதல் ரிக்வஸ்ட்டு சர்வர் 1க்கு போகும், 2வது ரிக்வஸ்ட்டு சர்வர் 2க்கு போகும். ஸோ இதுதாங்க கிளாசிக் லோட் பேலன்சர். இது ரவுண்ட் ராபின் பிரின்சிபல் அடிப்படையில் இயங்குது. இந்த மாதிரி தான் கிளாசிக் லோட் பேலன்சர் அதுக்கு வரக்கூடிய ரிக்வஸ்ட்டை 2 சர்வருக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.